ஒரு ஸ்கூட்டர் பொறுத்தளவில் கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் இன்றைக்கு பல பேருக்கு தெரியலை. அதனால் அவங்க பல இடங்களில் சிரமப்படுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இன்றைக்கு அதிகமாக இந்த ஸ்கூட்டர்ஸ் ஓட்டுறாங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு பேட்ரி டவுன் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரியாக ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்பாங்க. ஆனால் இந்த சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாரையுமே உதவிக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா கிக் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு தவறு நிறைய பேர் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே கூடாது. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டி வரும். ஆனால் இப்போ வரக்கூடிய எந்த டூ வீலர்லையுமே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு தான் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணணும். சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்படி சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு அப்படியே கிக் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, இப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போவுமே இந்த கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுல இவங்க பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, இப்படி நின்றுட்டு இடது காலை வச்சு இப்படி அடிப்பாங்க. இப்படியும் செய்யக்கூடாது. இப்படி நின்றுட்டு வலது காலை வச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியும் செய்யக்கூடாது. இதுக்குரிய சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் என்ன அப்படின்னா, இப்படி நின்றுட்டு வலது காலை வைத்து நீங்கள் ஒரே ஒரு தடவை அடிச்சிட்டா போதும். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். அதே சமயத்தில் நீங்கள் இடது காலை கூட இதில் யூஸ் பண்ணக்கூடாது. வலது காலில் கிடைக்கக்கூடிய அந்த அழுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இடது காலில் அந்தளவுக்கு இருக்காது. அப்படிங்கிறதுனால பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் நமக்கு வலது காலுக்கு தான் நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக இந்த வலது காலை வைத்து இந்த மாதிரி ஒரே ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது கிக்கர் பாருங்கள் இப்படி கீழே போய் நிற்கிது. இப்படி நிற்கவே கூடாது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வண்டி புது வண்டி தான், வாங்கி 8 மந்த்ஸ் தான் ஆச்சு, 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இருந்தாலும் இப்படி ஏன் நிற்கிது அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் செல்ஃப் ஸ்டார்ட் தான் பண்ணுவோம் இல்லையா? அப்போது கிக் ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தால் இப்படி ஆயிரும். இது நமக்கு டெமோவுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மாதத்துக்கு ஒரு 4 முறையாவது நீங்கள் செல்ஃப் இருந்தாலும் கூட நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது. இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டக் ஆயிரும். ஸ்டக் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு சமயத்தில் அவசரத்துக்கு நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கிக் ஸ்டார்ட் ஆகாது. இப்படி ஸ்டக் ஆகி அப்படி திருப்பி ரிட்டர்ன் வராமல் இப்படி நின்றும். கிக் ஸ்டார்ட் பண்ணுறது ரெக்கமெண்டட். கண்டிப்பாக அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன்.